ஓம் அகத்தீசாய நமக. ஓம் அகத்தீசாய நமக. ஓம் ஸ்ரீ அகஸ்தீசாய நமக. அனைவருக்கும் வணக்கம். அகத்தியர் அதிர்ஷ்ட ஜோதிடத்திற்கு அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். இந்த பதிவில் ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தசை அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதாவது இந்த 12 ராசிலையும் இவ்வளோ கிரகங்களுக்கும் ஒரு கிரகத்துக்கும் ஒரு தசை உண்டு. சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசைன்னு. இப்போது இந்த தசைகள் இப்போ பொதுவாகவே ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஷ்டமஸ்தானம், மாரகஸ்தானம், பாதகஸ்தானம், அஷ்டமாதிபதி கூட சேர்ந்த கிரகம், பாதகாதிபதி கூட சேர்ந்த கிரகம், இப்படி வந்து தசைகள் ஒரு கிரகமும் ஒரு ஸ்தானத்துக்கு உண்டான அந்த தசையை வந்து நடத்தும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா மேஷ லக்னம் எடுத்துக்கிட்டோம்னாக்கா பாதகாதிபதி சனி, ஸோ அஷ்டமாதிபதி செவ்வாய். இந்த மாதிரி கிரகங்கள் நமக்கு தசை நடத்தும் பொழுது பல சொல்லனா துயரங்களை, பிரச்சனைகளை வந்து கொடுப்பார். அது அந்த கிரகம் வந்து எந்த இடத்துக்கு சம்மந்தப்பட்டதோ, அந்த கிரகம் எந்த காரகத்துக்கு சம்மந்தப்பட்டதோ. இப்போ உதாரணத்துக்கு செவ்வாய் எடுத்துக்கிட்டோம்னா சகோதர காரகம், அண்ணன் தம்பிங்களால் பிரச்சனை, காலி மனையினால பிரச்சனை, போலீஸ் கோர்ட்டு கேஸு வம்புனால ஏதாவது தேவையில்லாத பிரச்சனை, இதெல்லாம் வந்து சர்வசாதாரணமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படி இப்போது நம்ம ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த ஜோசியர்கிட்ட போயிட்டு இந்த கிரகம் தசை நடத்துதுப்பா, பாதகாதிபதி தசை நடக்குது, அஷ்டமாதிபதி தசை நடக்குது, இந்த மாதிரி தொந்தரவுலாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு, நீ வந்து இந்த கோவிலுக்கு போய் இந்த கிரகத்துக்கு பண்ணு அப்படின்னு சொல்லி அவரோட அட்வைஸ் படி நம்ம எல்லா கோவிலுக்கும் போகிறது உண்டு, எல்லாமே பண்ணுறோம். அப்படியும் வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு, அதாவது தலைக்கு வந்து தலைப்பாகையோடு போகுன்ற மாதிரி நமக்கு எந்த ஒரு பரிகாரமும் முழு பலனை வந்து கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். அதுலேருந்து நம்ம விடுபடுறதுக்கு உண்டான வழிகளை வந்து நமக்கு காட்டும், அதாவது அந்த தெம்பை கொடுக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு சில பேர் வந்து நம்ம கோவிலுக்கு போக முடியல, நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல சார், நம்ம வேறு எதாவது பண்ணலாமா, வேறு ஏதாவது சிம்பிளாக ஏதாவது வழிகள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமாக இருக்குது. அதாவது நியூமரிக் எண் சம்பந்தப்பட்ட சக்கரம், இது வந்து எந்திரம்னு சொல்லலாம். இந்த எந்திரத்தை வந்து வெள்ளிலையும் செம்புலையும் வந்து பண்ணி நம்ம பேக்கெட்டில் வச்சுக்கலாம். அதாவது இந்த கிரகத்துக்கு தான் உண்டானது அப்படின்றது இல்லாமல் எந்த கிரகம் தொந்தரவு கொடுத்தாலும் இந்த சக்கரம் வந்து நமக்கு பயன்படும். அதாவது இப்போ சனிக்குன்னா சனி இயந்திரம் மட்டும் வச்சுக்கணும் அப்படின்றது கிடையாது, செவ்வாய்க்கு மட்டும் வச்சுக்கணும் கிடையாது. இந்த சக்கரத்தை வந்து நம்ம பேக்கெட்டில் வச்சுக்கிட்டாலே எந்த கிரகங்கள் அஷ்டமாதிபதி தசையாக இருந்தாலும் சரி, பாதகாதிபதி தசையாக இருந்தாலும் சரி, மாரகாதிபதி தசையாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரி தொந்தரவுகள் இருந்தாலும் நமக்கு அவங்களால பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் நிறைய விஷயத்திலேருந்து நம்ம விடுபடலாம். வாங்க எந்த சக்கரம்னு பார்க்கலாம். இந்த சக்கரத்தை வந்து நம்ம பயன்படுத்தி பிரச்சனைக்கு உண்டான கிரகத்தினுடைய தொல்லையிலேருந்து நம்ம நிச்சயமாக அதாவது பிரச்சனையிலேருந்து வெளியில் வரலாம். இந்த யந்திரம் என்னன்றது பார்க்கலாம் வாங்க. ஓம் அகத்தீசாய நமக. ஓம் அகத்தீசாய நமக. ஓம் அகத்தீசாய நமக. இது போன்ற அருமையான தகவல்களோட, அதாவது எந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் இந்த சின்ன விஷயம், இந்த சக்கரம்னு சொல்கிறோம், இந்த எந்திரம் சொல்கிறோம், இதனால் இதை வச்சு நம்ம வந்து பல பிரச்சனைகளை வந்து தீர்க்கலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நல்ல பதிவுகளோடு நான் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.